gtbc.fm. இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று சூழ்ச்சி மேற்கொண்டு வரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை பறிக்கப்பட வேண்டுமென்று தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் யாப்பின் 6ஆம் அத்தியாயத்துக்கு அமைய நாட்டை பிளவுபடுத்தவோ, சர்வதேச சூழ்ச்சிகளுக்கு துணை போகவோ, தேச துரோக செயல்களில் ஈடுபடவோ மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்துவிட்டு தற்போது அவற்றை மீறி அமெரிக்கா, கனடா சென்று செயற்படுவதாக தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் குணதாச அமரசேகர தெரிவித்துள்ளார். சர்வதேச அழுத்தம் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் காட்டிக் கொடுப்புக்கு மத்தியில் எமக்குள்ள சவால் என்ற தலைப்பில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், அரசியல் யாப்பை மீறி செயற்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் பாராளுமன்ற உறுப்புரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதற்கான பூரண அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. விசாரணையின் பின் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்றால் விடுவிக்கப்படலாம், இல்லாவிடின் தண்டிக்கப்பட வேண்டும். இன்று சர்வதேசத்துடன் சேர்ந்து யுத்த குற்ற விசாரணை வேண்டும் என்று கோருவது 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்திக் கொள்ளவே. இலங்கை அரசாங்கமும் அதற்கு அடிபணிந்து 13வது திருத்தத்தை அமுல்படுத்துமாயின் அனைவரும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அபாய நிலைமையே ஏற்படும். 13வது திருத்தச் சட்டத்தினூடாக நாட்டை கூறு போடுவதற்கான முதற்படியை எடுத்து வைக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அதன் பின்னர் லிபியாவில் செய்தது போன்று, கிரீஸ் பூத பீதியின் போது செய்தது போன்று பணத்துக்காக மக்களை ஒன்று திரட்டி சிவில் யுத்தம் ஒன்றை ஏற்படுத்த அவர்கள் முயற்சிப்பர். அதன் பின்னர் தங்களுடைய பிரிவினைவாத கொள்கைகளை நிறைவேற்றிக் கொள்வர். உலக வல்லரசுகளுக்கு அஞ்சாமல் தலை நிமிர்ந்து நின்ற லிபிய தலைவர் கடாஃபிக்கே மேற்குலகம் மரணம் கொடுத்தது என்றால் எமது நாட்டு மக்கள் தலைவர்களுக்கு அவ்வாறு செய்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்றும் கூறினார். கரந்தனிய பிரதேசத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பிரபல மருத்துவர் பிரசாத் ஜெயசிங்க படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரின் வீடு, மருத்துவ ஆய்வுக்கூடம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. மருத்துவர் ஜெயசிங்கவின் மருத்துவ நிலையத்தை மற்றொரு கும்பல் சுற்றி வளைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை தணிப்பதற்கு விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி இரவு மருத்துவர் ஜெயசிங்க இனம் தெரியாத நபர்களால் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பில் விசாரணை நடத்திய புலனாய்வு பிரிவினர் பிரதான சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். தொழில் போட்டியால் ஏற்பட்ட கால் புணர்ச்சியே இந்த படுகொலை சம்பவத்துக்கான பிரதான ஏதுவென்று தெரிவிக்கப்படுகிறது. அதே ஊரைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் இராணுவ கேப்டன் ஒருவரின் உதவியுடன் கூலிப்படையை கொண்டு இந்த படுகொலையை மேற்கொண்டுள்ளதாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இராணுவ கேப்டன் கடமையாற்றிய முகாமைச் சேர்ந்த சகோதரர்களான 2 இராணுவ படை வீரர்கள் T-56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி மருத்துவர் ஜெயசிங்கவை படுகொலை செய்துள்ளனர். படுகொலையை திட்டமிட்ட மருத்துவரும் இராணுவ கேப்டனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூலிப்படையாக செயற்பட்ட படை வீரர்கள் தலைமறைவாகியுள்ளனர். திருகோணமலையில் நிறுவப்பட்டிருந்த அமரர் தந்தை செல்வாவின் உருவச்சிலை இனம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டமைக்கு செலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் கண்டன அறிக்கை விடுத்துள்ளது. தமிழரசு தந்தை செல்வா அவர்களின் உருவச்சிலை நேற்று நள்ளிரவு திருகோணமலை சிவன் கோவிலடியில் சேதமாக்கப்பட்டுள்ளதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காவலரனுக்கு பக்கத்தில் இருந்த தந்தை செல்வாவின் சிலை சேதமாக்கப்பட்டது. சர்வதேசத்துக்கு தமிழினத்தின் பிரச்சினைகளை கொண்டு சென்றதால் சகிக்க முடியாத இனவெறி சக்திகள் இந்த கோழைத்தனமான செயலை செய்துள்ளன. இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தமிழினத்தை அச்சுறுத்த முடியாது. தமிழரசு தந்தையின் வழியில் தமிழ் தேசியம், தாயகம், சுய நிர்ணய உரிமை என்பவற்றை வென்றெடுத்து சுயாட்சி தமிழ் தரப்பை நிறுவுவதற்கு தமிழ் மக்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற செய்தியே இந்த நடவடிக்கை காட்டி நிற்கிறது. சிலையாக நிற்பதற்கு கூட தமிழருக்கு உரிமை இல்லை என்பதை சர்வதேசத்துக்கு திருகோணமலை சிலை தகர்ப்பு காட்டி நிற்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளது. சமூக மாற்றங்களை ஏற்படுத்த தேர்தல் பலம் அவசியமில்லை என்று JVP குறிப்பிட்டுள்ளது.
ஆசனங்களின் எண்ணிக்கையோ வாக்குகளின் எண்ணிக்கையோ சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முக்கியமான ஏதுவல்லவென்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். நடைமுறையில் உள்ள சமூக பொருளாதார முறைமைகளில் எதிர்நோக்கும் நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்காக மக்கள் மாற்றங்களை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். அந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தலைமையை வகிப்பதற்கு ஜேவிபி தயாரென்றும் அதிகாரத்தை வகிக்காமலேயே சில மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக தனியார் துறையினருக்கான ஓய்வூதிய திட்டம் பாரிய மக்கள் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், பாராளுமன்றில் குறித்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மை பலம் இருந்தபோதும் மக்களின் கடுமையான எதிர்ப்பினால் திட்டம் கைவிடப்பட்டது என்றார். மெய்யான அதிகாரம் மக்களின் கைகளிலேயே இருப்பதாகவும் மாற்றங்களை ஏற்படுத்த மக்களினால் முடியுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகளிடம் இருந்து விடுவித்து விட்டதாக அரசாங்கம் கூறிக்கொள்ளும் கிளிநொச்சி பகுதியில் ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளர் ஒருவருக்கான சாதாரண கௌரவிப்பு நிகழ்வினை கூட நடத்த அரச உயர்மட்டம் அனுமதி மறுத்த பரிதாபம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் யுத்த காலத்தில் திறம்பட செயற்பட்ட கல்வி பணிப்பாளர்களில் குருகுலராஜாவும் ஒருவர். கடமை நிமித்தம் வடக்கு மாகாண ஆளுநர் சந்திரசிறியுடன் முரண்பட்டிருந்த அவர் பழிவாங்கும் வகையில் அப்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். எனினும் இதற்கு எதிராக கல்வி சமூகம் திரண்டெழுந்ததை அடுத்து இடமாற்றத்தை ஆளுநர் சந்திரசிறி அப்போது ரத்து செய்திருந்தார். இந்நிலையில் கல்வி பணிப்பாளர் குருகுலராஜா அண்மையில் ஓய்வு பெற்றுள்ளார். அவரது சேவையை கௌரவிக்கும் வகையில் கல்வி சமூகம் நேற்று காலை பொது நிகழ்வொன்றுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. அவ்வேளையிலேயே வடக்கு மாகாண ஆளுநர் சந்திரசிறி கௌரவிப்பு நிகழ்வுகளை உடனடியாக இடைநிறுத்த உத்தரவிட்டுள்ளார். இதன் பின்னணியில் ஆளுநர் சந்திரசிறியுடன் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் இணைந்து செயற்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் அரசியல் ஆதிக்கத்தை நிலைநாட்ட பகீரத பிரயத்தனம் செய்யும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட வேறு எத்தரப்புகளும் அங்கு கால் வைக்க முட்டுக்கட்டை போட்டே வருகிறார். முன்னதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் புலம்பெயர் அமைப்புகளது உதவியுடன் கிளிநொச்சி பகுதி பாடசாலையொன்றில் மாணவர்கள் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்வொன்றை அண்மையில் நடத்தியிருந்தார். இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமைக்காக கல்வி பணிப்பாளர், பாடசாலை அதிபர் உள்ளிட்ட பலரும் ஆளுநர் சந்திரசிறி முதல் படை சிப்பாய்களால் தொடர்ந்து அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக நிகழ்வு தொடர்பான செய்திகளை ஊடகங்களில் வெளியிடக்கூடாதென அச்சுறுத்தப்பட்டதாகவும் தொடர்புடையவர்கள் கூறுகின்றனர். தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பிடம் மனித உரிமைகள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க கோரியுள்ளார். ஐநா அமைப்பின் பொதுச் செயலாளர் பான் கி மூனின் பிரதம அதிகாரி விஜய் நம்பியார், அரசியல் விவகார செயலாளர் லியாம் பிஸ்கோ ஆகியோரிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுமே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்பதை தாம் விளக்கியதாகவும், தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஏனைய அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் முரணான கருத்துக்களை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தெற்கில் அரசியல் நடத்தி வரும் தமிழ் அரசியல் கட்சிகளுடனும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றியீட்டவில்லை என்றும், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் வன்னி, திருகோணமலை மாவட்டங்களில் கணிசமான அளவு வாக்குகளை பெற்றுக் கொண்டதாகவும் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்களுக்கும் உள்ளூர் மீனவர்களுக்கும் இடையே நேற்று காரைநகர் கடற்பரப்பில் இடம்பெற்ற கைகலப்பில் உள்ளூர் மீனவர்கள் சிலர் காயமடைந்துள்ளனர். சம்பவத்தையடுத்து 33 உள்ளூர் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுடைய 12 படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் மாவட்ட மீனவ சமாசங்களின் சம்மேளன தலைவர் தவரட்னம் தெரிவித்தார். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் நேற்றிரவு விடுவிக்கப்பட்டுவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்ற போதும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. வடமராட்சியின் பருத்தித்துறை முனைப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கும் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்களுக்கும் இடையேயே கைகலப்பு இடம்பெற்றுள்ளது. உள்ளூர் மீனவர்களால் விரிக்கப்பட்டிருந்த வலைகளை இந்திய மீனவர்களுடைய இழுவை படகுகள் வெட்டி சேதமாக்கியதால் சீற்றமடைந்த உள்ளூர் மீனவர்கள் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதன்போது அங்கு வந்த கடற்படையினர் இந்திய மீனவர்களை விரட்டியடைத்ததுடன் உள்ளூர் மீனவர்களை சிறைப்பிடித்தும் உள்ளனர். கடற்படையினரின் இத்தகைய செயல் இந்திய மீனவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் அதேவேளை உள்ளூர் மீனவர்களிடையே கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இந்திய மீனவர்களை சிறைப்பிடித்த சம்பவத்துக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகமும் மீனவ அமைப்புகளிடையே உள்ளது.
இதனிடையே இன்று பருத்தித்துறை முனைப்பகுதியில் கடற்படையின் வடபிராந்திய கட்டளை அதிகாரி தலைமையில் மீனவர்களுக்கான கூட்டம் ஒன்றுக்கு கடற்படை அழைப்பு விடுத்துள்ளது. ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு எதிராக செயற்படும் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு எதிர்காலத்தில் உதவிகளை வழங்கப் போவது இல்லை என்று பிரித்தானியா அறிவித்துள்ளது. ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் அரசாங்கங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவிகளை ரத்து செய்ய நேரிடும் என்று பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்று முடிந்த பொதுநலவாய நாடுகள் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டபோது சில நாட்டு தலைவர்களிடம் தாம் இதனை வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். பொதுநலவாய நாடுகள் அமைப்பில் அங்கம் வகிக்கும் 54 நாடுகளில் 41 நாடுகள் ஓரினச் சேர்க்கையை தடை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஓரினச் சேர்க்கைக்கு எதிராக சட்டங்கள் காணப்படும் நாடுகளில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு சட்ட மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் உதவிகளை நிறுத்த நேரிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் நாடுகளுக்கு மட்டுமே பிரித்தானியா உதவிகளை வழங்கும் என்றும் உடனடியாக சட்டங்களில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது என்பதனை ஏற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை பிரித்தானிய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படும் பொதுவான உதவி நிதி குறைக்கப்படுமே தவிர வேறு உதவிகள் ரத்து செய்யப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தில் 5% நிதி நாடுகளுக்கு நேரடியாக வழங்கப்படும். வறுமை ஒழிப்பு, மனித உரிமை பாதுகாப்பு, நல்லாட்சி, குற்றச்செயல்களுக்கு உள்நாட்டு ரீதியான தண்டனை வழங்கும் பொறிமுறை போன்ற நிபந்தனைகளுக்கு உட்படும் நாடுகளுக்கு இவ்வாறு நிதி உதவி வழங்கப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பு சமாதான செயற்பாடு, அரசியல் தீர்வு விடயங்களில் காட்டிய துளி அளவிலான அக்கறையை கூட தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளிக்காட்டுவதாக தெரியவில்லை. அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுக்களில் எவ்வித அர்ப்பணிப்பும் காட்டாமல் இருந்து வருகிறது. தீர்வு விடயத்தில் கூட்டமைப்பு இதுவரை வெளிக்காட்டிய ஒரு அர்ப்பணிப்பையாவது குறிப்பிட முடியுமா என்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமக்கு வாக்களித்த மக்கள் கூறும் விடயங்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். மக்களின் பிரச்சினைகள் என்னவென்பது தொடர்பில் அரசாங்கத்துடன் பேச்சு நடத்த வேண்டும். மாறாக தம்மையும் ஏமாற்றி தமிழ் மக்களையும் ஏமாற்றும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். வீட்டுக்குள் இருக்கும் நெருப்பை வெளியில் கொண்டு செல்லக்கூடாது, வெளியில் இருக்கும் நெருப்பை வீட்டுக்குள் கொண்டுவரக்கூடாது என்று கூறப்படுவதுண்டு. விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பல தடவை சமாதான பேச்சுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கினார். ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்று ஜனாதிபதியின் அழைப்பை புலிகள் ஏற்றிருந்தால் இன்று நிலைமை வேறு விதத்தில் இருந்திருக்கும். புலிகள் அமைப்பானது இறுதி தருணத்தில் ஏதாவதொரு சக்தி தலையிட்டு தங்களை காப்பாற்றும் என்று நம்பியது. ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? இந்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது? தாங்களும் ஏமாற்றமடைந்து தமிழ் மக்களையும் ஏமாற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர். அரசியல் தீர்வு காணும் செயற்பாட்டில் தலையிடும் முழுமையான உரிமை இந்தியாவுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்க வேண்டும். எனினும் இதில் கூட்டமைப்பு எவ்வித அர்ப்பணிப்பும் காட்டாமல் இருந்து வருகின்றது என்று பசில் ராஜபக்ஷ கூறினார். பலம் பொருந்திய நாடுகள் ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் பலவீனமான நாடுகளின் மீது அதிகாரத்தை பிரயோகிப்பதாகவும் வீடமைப்பு அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். வெனிசுலா ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸை பாராட்டும் வகையில் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். முதலாளித்துவ நாடுகள் பல்வேறு வழிகளில் ஜனநாயக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் உலக சமூகம் வெட்கமின்றி இதனை வேடிக்கை பார்த்து வருவதாகவும் தெரிவித்தார். முதலாளித்துவ நாடுகள் தங்களது நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ள மனித உரிமைகளை காரணம் காட்டி பலவீனமான நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். நேட்டோ படையினர் மும்மர் கடாஃபியை நடத்திய விதம் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் என்றும் யுத்த கைதிகள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்ற சர்வதேச விதிகளை மீறி நேட்டோ படையினர் செயற்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். சகலவிதமான சர்வதேச பிரகடனங்களையும் மீறி நேட்டோ படையினர் கடாஃபியை படுகொலை செய்துள்ளனர் என்று குற்றம் சுமத்திய அவர், இன்னமும் சில சர்வாதிகாரிகள் உலகை ஆட்சி செய்து வருவதாகவும் அவர்கள் மேற்குலக சமூகத்தின் ஆசீர்வாதத்துடன் ஆட்சி நடத்துவதால் நெருக்கடிகளை எதிர்நோக்குவது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசரகால சட்டம் நீக்கப்பட்டிருப்பதால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதை தடுக்க முடியாதிருப்பதாக தெரிவித்த மீன்பிடி நீரியல் வளத்துறை அமைச்சர் ராஜித சேனாரட்ன, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரோடாக இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
அந்தமான் தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் 5 இந்திய மத்திய அரசின் துணையோடு மீட்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த மீனவர்களின் விடுதலைக்காக இங்கு போலியான உண்ணாவிரத போராட்டங்கள் இடம்பெற்று வருவதாகவும் கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடந்த செய்தியாளர் மாநாட்டிலேயே அமைச்சர் ராஜித இவ்வாறு தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் அமைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலையின் தலைப்பகுதி உடைத்து சேதமாக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் முழுமையான நிர்வாகத்திற்குள் இருக்கும் நகரில் நடத்தப்பட்டுள்ள இந்த காட்டுமிராண்டித்தனமான செயல் எம்மை வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. தமிழ் மக்களின் பாரம்பரிய பிரதேசங்களில் இருக்கின்ற தமிழர்களின் அரசியல், சமூக, கலாசார, பொருளாதார அடையாளங்கள் அனைத்தையும் அளிக்கும் பேரினவாத நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும் என்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தந்தை செல்வா தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சாத்வீக போராட்டத்தை முன்னெடுத்த பெரும் தலைவராவார். மலேக தமிழர்களின் குடியுரிமை பறிப்புக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவர். ஈழத்து காந்தி என்று போற்றப்படும் தந்தை செல்வா அவர்களை இலங்கையில் வாழ்கின்ற எல்லா தரப்பு தமிழ் மக்களும் தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்டு போற்றி வணங்குகிறார்கள். இன்று ஒட்டுமொத்த இனத்துக்கும் எதிராக நிகழ்த்தப்படும் பல்வேறு பேரினவாத அனர்த்தங்களை பற்றி தந்தை செல்வா அன்றே தீர்க்க தரிசனமாக எடுத்துக் கூறியிருக்கின்றார். இத்தகைய உன்னதமான தலைவரின் சிலை இன்று திருகோணமலையிலேயே உடைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ் மக்களின் சாத்வீக சிந்தனைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவே கருதுவதாக அவர் குறிப்பிட்டார்.